Jingle all the way to VGP Marin Kingdom's Holiday Splash, December 22nd to January 1. Dive into joy with 5 daily shows from 11 a.m. to 5 p.m. லீடோட மதரா ப்ளே பண்றதுக்கு ரெண்டு மூணு ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க. சரண்யா மேம். பாகுபலியில பார்த்தோம், நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியலா இருந்தது. ஒன் மோருக்கெல்லாம் அங்கே டைமே இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரண்யா மேம் நீங்க சொல்றீங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நிறைய பேர் சொல்லுவாங்க. முன்னாடி வந்து இப்படி தம்ஸ் அப் காமிச்சாரு சங்கர் சார், இப்படி வந்து தம்ஸ் அப் காமிச்சாரு, இதே பண்ணுங்க. நான் தான் சிவாஜி நினச்சி இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருந்து, அவங்களுக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கலன்னா. டெலிவிகர நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கல்யாணி. இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியல் நீங்க பார்த்திருப்பீங்க, ஜானகி அவர்கள். ஜானகி சுரேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வெரி ஹாப்பி மீட்டிங் யூ ஹியர் மேம். ஸோ உங்களுடைய சீரியல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஐ திங்க் இஃப் ஐம் ரைட், உங்களுடைய முதல் சீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரியல் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இந்த என்டையர் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி நடந்தது? இந்த சீரியல் சூஸ் பண்ண அப்படி இல்லை. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. டிவி சீரியல் பண்ணணும்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அந்த டைம்ல கரெக்டாக இது வந்தது. ஓகே. ஐ திங்க் ஐ ரீப்ளேஸ் சம் அதர் ஆக்டர். எனக்கு தெரியல, பிகாஸ் அந்த காஸ்டே வந்து நிறைய ஷஃபில் ஆகி ஃபைனல் செட் இது வர்றதுக்கு ஐ திங்க் அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான், நானாக சூஸ் பண்ணல, அது வந்து அமைஞ்சது, அவ்வளோதான். ஓ, வெரி நைஸ். அப்போ நீங்க பண்ண வேண்டிய கதாபாத்திரம் ஆக்சுவலா யார் பண்ண வேண்டியதா இருந்தது? நோ ஐடியா, எனக்கு தெரியல. ரைட். ஓகே. ஸோ உங்களுடைய கெரியர் ஆக்டிங் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணது எப்போ, அண்ட் when did you develop a passion for acting? ஆக்டிங் கெரியர்னு சூஸ் பண்ணது வந்து ஒரு 2017 சொல்லலாம். பிகாஸ் நான் 2015 வந்து ஒரு தியேட்டர் கோர்ஸ் ஒன்று பண்ணேன். அது ஒரு ஜஸ்ட் 1 month லாங் தியேட்டர் கோர்ஸ். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணுவேனா இல்லையான்னு ஒரு என்ன சொல்கிறது, யாருமே இனிஷியேட்டிவ் எடுத்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு எதுவும் எங்கள் பேட்ச்மேட்ஸும் வரல, அதுவும் பண்ணல. அப்புறம் 2016 ஒரு ஃபுல் லெங்த் இங்கிலீஷ் ப்ளே ஒன்று பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்லோலி வேறு குரூப்ஸோட தியேட்டர் ஸ்டேஜ் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ஸோ அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், ஏதாவது என்ன இருக்கிற டேலண்ட்டை பெட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தேன். பட் திங்ஸ் started happening, அவ்வளவுதான். ஓகே, ரைட். சோ பட் நீங்க அதோட தொடக்கம் வந்து உங்களுடைய ஸ்கூல்ல இருந்தே இந்த டிராமாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்ல, ஓகே. ஒரு தியேட்டர் பிளே பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஒரு மாடர்ன் பிளே ஆர் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹிந்து தியேட்டர் ஃபெஸ்ட்னு ஒன்று இருக்கும், அங்கே பார்த்தேன் நான். அது பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி, சரி இது நல்லா இருக்கு. ஏன்னா அதில் ஒரு பிளேல வந்து சிங்கிங், டான்சிங், மல்டிலிங்குவல், இல்லை மியூசிக்கல்னு இல்லை, எஸ்பெஷலி அது மியூசிக்கல் கிடையாது, ட்ராப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆன் ஸ்டேஜ் நடந்துட்டு இருந்தது. அது வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஐயோ, எப்படி இவங்க இது வந்து எவ்வளோ ரிஹர்ஸ் பண்ணியிருக்கணும், இது பின்னாடி எவ்வளோ வேலை போயிருக்கும், எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு லாங்குவேஜ் பேசுகிற ஆக்டர்ஸு, காமன் லாங்குவேஜும் இல்லை, பட் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறத கரெக்டாக கன்வே பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதனால சரி, சிங்கிங் டான்சிங் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம், பட் இதெல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறதுனால அது வந்து இன்ட்ரெஸ்டோட கற்றுக்கிட்டேன். பியூட்டிஃபுல். ஸோ சுத்தமாக பேக்ரவுண்டே இல்லாமல் நீங்கள் வந்து மீடியாக்குள்ளே வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அது ஆடிஷன்ஸா, ஸ்க்ரீன் டெஸ்ட்டா, இல்லை ஹவு டிட் தட் ஹேப்பன் ஃபார் யூ? ஆக்சுவலி நான் தியேட்டர் பிளேஸ் பண்ணும்போதே சில அந்த தியேட்டர் குரூப்பில் இருக்கிறவங்க they'll be ஆல்ரெடி கனெக்டட் டு சம் என்ன சொல்கிறது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதோ, இல்லாட்டி அவங்க ஃபிலிம்ஸில் ஏடிஸாக இருக்கிறதோ, அவங்களோட ஏடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு அட்வான்டேஜ் எனக்கு, ஐ எம் லைக் +40. ஓகே. when I started I was +40. அந்த ஏஜ் குரூப்பில் விமன் ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ கூட கம்மி தான், பட் அப்போது ரொம்பவே கம்மின்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 பேர் தான் வந்து அதாவது லீடோட மதராக ப்ளே பண்ணுறதுக்கு 2-3 ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க. சரண்யா மேம், இல்லை ராதிகா மேம், இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க. பட் நீங்கள் அதுலேருந்து செகண்ட் லெவல் மதர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கோ, இல்லை வேறு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்கோ இல்லை. அதனால் அங்கங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தப்போ
அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் தேடி போகாம அது என்கிட்ட வந்த மாதிரி நான் தட் வே ஐ எம் ஜஸ்ட் லக்கி, அவ்வளோதான், அப்படிதான் சொல்லணும். பட் ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ 2017க்கு முன்ன வந்து வாட் வே யூ டூயிங், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஓகே இது நம்ம போகலாம் அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் சாய்ஸ் மாதிரி தெரியல, நீங்கள் யோசிச்சு முடிவெடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன நடந்தது 2017 முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எக்ஸாக்டாக அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க. 2017க்கு முன்னாடி நான் ஆக்சுவலி கல்யாணம் ஆகி அபுதாபியில் இருந்தேன். லைக் 14-15 years I was in Abu Dhabi. அப்போ நத்திங் மச், ஐ வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் தேர். அங்கே சின்ன ஜாப் ஒன்று செக்ரட்டரி கைண்ட் ஆஃப் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2-3 years. மோஸ்ட் ஆஃப் மை டைம் வென்ட் இன் டேக்கிங் கேர் ஆஃப் மை சில்ட்ரன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஃப்ரீ டைம் நிறைய இருந்தது. ஜென்ரலாகவே மூவிஸ் பிடிக்கும். அதை பற்றி பேசுறது, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் பேசுறது அப்படி நடக்கும். பட் ஆக்டிங் பண்ணணுன்றது வந்து என்னோட மைண்டில் அப்போ இல்லை. அந்த ப்ளே பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலான்னு தான் ஆரம்பித்தேன், கற்றுக்கணுன்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க, நான் இந்த மாதிரி போக போகிறேன், இந்த மாதிரி பண்ண. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? என்ன சொன்னாங்க வீட்டில்? உங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட குழந்தைங்க? எங்கள் பேரண்ட்ஸ் அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒருவேளை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா எப்போ சொல்லலை. ஆனால் ஷி வாஸ் ஹாப்பி. சரி இது ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்ட்டு. என்னோட பிரதர் சிஸ்டர் எல்லாருமே அந்த மாதிரி, ஹஸ்பண்டும் அப்படி தான் சொன்னார், நீ பண்ணுவியா, நிஜமாவே நீ பண்ணுவியா. அவருக்கு வந்து என்னன்னா, நான் வீட்லேயே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன் ஜாஸ்தி. எஸ். அதனால வந்து அவருக்கு ஒரு இது இருந்தது, தியேட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன் அப்படிலாம் கேட்டார். நான் எங்கே டிசப்பாயிண்ட் ஆகிடுவேனோ அப்படின்ற இதில் கேட்டார். நான் சொன்னேன், இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் அன் ஆர்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன். இதுக்கப்புறம் அது நடக்குதா இல்லையாங்கிறது வந்து ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் இட் அட் திஸ் மொமெண்ட். எனக்கு அதை பற்றி யோசனையே இல்லை. ஏதோ டான்ஸ் கற்றுக்குறோம், பாட்டு கற்றுக்குறோம், அந்த மாதிரி இதுவும் கற்றுக்குறேன், அவ்வளோதான். நான் ஃபர்தராக இதில் போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் எனக்கு இது இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் சரி ஓகே டைம் பாஸ் பண்ணோன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. பசங்களும் வந்து பெருசாக மைண்ட் பண்ணிக்கல. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஷூட் பண்ண முதல் ப்ராஜெக்ட்னா எது சொல்வீங்க? அது பாவக்கதைகளா இல்ல வேற? இல்ல, ஷூட் பண்ண முதல் ப்ராஜெக்ட் பாலா சாரோட நாச்சியார் படம். ஓகே. அதுல வந்து அந்த அவர் ஜிவி பிரகாஷ் வந்து இந்த கோர்ட் சீன்ல இருப்பாரு. அவர் வந்து கேட்பாரு, வயசு என்னன்னு தெரியாது, அப்பா பேர் என்னன்னு தெரியாது, ஆனால் மற்ற விஷயம்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஜட்ஜு சொல்லுவார். எல்லாரும் சிரிப்பாங்க. அந்த சிரிக்கிற கூட்டத்தில் நானும் உட்காந்துருப்பேன் அங்கே. அந்த ஹியூமன் ரைட்ஸ் பர்சனாக ஜட்ஜு பின்னாடி இருப்பார், நான் இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருப்பேன். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஷாட். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஷாட் நீங்க உள்ள போயிருந்த போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட எக்ஸ்போஷருமே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்திருக்கும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமாவே மாறி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் போய் லேண்ட் ஆன டிரெக்டர் இஸ் லைக் பாலா சார், ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ அது எப்படி உங்களுக்கு இருந்தது? என்ன, நான் வந்து என்ன சொல்றது, நர்வஸ் ஆகல. எனக்கு அது ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் போனேன். என்ன இல்லைன்னா போன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதானே. மேக்ஸிமம் என்ன தப்பாக நடக்க போகுது, இல்லைம்மா உனக்கு ஆக்டிங் வரல கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை நான் யோசிச்சதுக்கப்புறம் பயம் போயிடுச்சு. ஓகே அவருக்கு பிடிக்கலன்னா நம்ம போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். பட் எனக்கு பெருசாக என்ன சொல்கிறது, ஐ வாஸ் இன் அப்படின்லாம் நினச்சா ஆக்டிங் வராது. அந்த இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு தான் அங்கே போய் உட்காரணும். ஏன்னா ஐயோ இவ்வளோ பெரிய ஆக்டர் இருக்காங்க, ஐயோ இவ்வளோ பெரிய டைரக்டர் இருக்காங்கன்னா நம்ம நர்வஸ் ஆகிடுவோம். அதனால் யாரும் நான் தான் சிவாஜி நினச்சி போய் ஆக்ட் பண்ணிட்டு இருந்து, அவங்களுக்கு பிடிச்சா ஓகே, பிடிக்கலன்னா நம்ம அங்கேருந்து வெளில வந்துட போகிறோம், அவ்வளோதான். அப்படி தான் போனேன் நான். நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு விஷயத்த நீங்க பண்ணா கூட உங்களுடைய பேஜஸே உங்களுடைய சாப்டர்ஸே நீங்க திருப்பி ரீவிசிட் பண்ணிருப்பீங்களா? நீங்க பண்ண வெப் சீரிஸா இருக்கலாம், இல்ல இப்ப நீங்க நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சீரியலா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க பார்த்து உங்களுக்கு க்ரூம் பண்ணிட்டதுண்டா, இல்ல உங்களுடைய க்ரூமிங் ப்ராசஸ் அண்ட் ஆக்டிங் எப்படி இருந்திருக்கு சோஃபா? இல்ல, பார்த்து க்ரூம் பண்ணிட்டது உண்டு. டைனோசர்ஸ் படம் இப்போ வந்தது. அவங்க வந்து அந்த ஒரு டைலாக் வருது, அந்த டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது வந்து ஸ்னீக் பீக்காக டைரக்டர் வந்து அந்த சீனை வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஈவன் பிஃபோர் த மூவி கேம். அதுதான் ஃபர்ஸ்ட்டாக அவர் ஸ்னீக் பீக்னு விட்டார். அது
பார்த்து டப்பிங் பண்ணும்போது தான் நான் அதை பார்த்தேன். அஃப்கோர்ஸ் டப்பிங் பண்ணும்போது அந்த கண்ணு அந்த ஒரு மாதிரி வெறித்தனமாக இருக்கிற லேடி, அந்த ஸ்லாங்கு, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி பரவாயில்ல, டைரக்டர் சொன்னதுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொன்ன அந்த ஃபீலிங் வந்தது. ஸோ அதில் நல்ல ஆக்சுவலி அது நிறைய பேர் அப்ரிஷியேட் கூட பண்ணியிருக்காங்க. நிறைய ரீல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இன்ஸ்டாகிராமில் எடிட்ஸ் போயிட்டு மில்லியன் வியூஸ் அது அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஸோ அது ஒன்று ஐ தாட் யா. வெரி நைஸ். அண்ட் கிழக்கு வாசலுக்கு வந்து ஐ திங்க் நீங்க பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். அதை தாண்டி பேரிங் அப் வித் S.A. சந்திரசேகர் சார். ஸோ கொஸ்டின்ஸாவே உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம்ல பை சீயிங் ஆர் வாட்சிங் ஃபிலிம்ஸ். நம்ம அதுவும் இல்லாமல் இப்போ வந்து தளபதி விஜய் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு அவரோட தான் நம்ம வந்து நடிக்க போறோம் அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சது அண்ட் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தது? இல்லை, அப்போ ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க S.A.C. சாரோட பேரா தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. அது வந்து எப்போ ஜஸ்ட் 3-4 days பிஃபோர் வி ஆக்சுவலி ஷார்ட் த பைலட் மாதிரி ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணோம். அப்போ தெரிஞ்சது. பட் சார் ரொம்ப குவாய்ட், அவர் ஜாஸ்தி பேசிக்க மாட்டார். எக்ஸைட்டிங்காக இருந்தது, அதே சமயத்தில் கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தது. அவ்வளோ பெரிய இவரோட அப்பா, அவரே ரொம்ப பெரிய டைரக்டர், அவர் ஒர்க் பண்ணாத ஆர்டிஸ்ட் இல்லை ஆல் ஓவர் இந்தியா. நான் சொல்கிறது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், அமிதாப் இருக்கட்டும், யார் வேணால் நீங்கள் அந்த டைமில் எடுத்து ராஜேஷ் கண்ணாலேருந்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கே கொஞ்சம் ஏன்னோ ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் இருந்தது. பட் he makes it comfortable. எல்லாருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக அவரும் வந்து, ஏன்னா அவர் சொல்லிட்டே இருப்பார், நானும் உங்களை மாதிரி தான்மா, நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிவி சீரியல் பண்ணுறேன், நானும் இப்போ தான் கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி. அதனால் இட் வாஸ் ஓகே. அவர் எல்லாம் அன்லர்ன் பண்ணிட்டு வந்திருக்காரு. நான் ஃப்ரெஷ் தான், நானும் ஃப்ரெஷ் தான் அப்படிங்கிற மாதிரி. வெரி நைஸ். அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த சீன்ஸ், அந்த காம்பினேஷன்ல போகும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் இருக்கும்? லைக் இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி அதெல்லாம் ஆமா நல்ல சார் நிறைய சொல்லுவார். அந்த விஷயத்துல நிறைய இப்படி சொல்லுங்க, டயலாக இப்படி சொல்லுங்க, அது நல்லா இருக்கும். எக்ஸ்பிரஷன் வந்து நீங்க இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். நிறைய சின்ன சின்ன காமிக் டைமிங்லாம் கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லுவாரு, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நல்ல இது கிடைக்கும். அதெல்லாம் பண்ணுவார், நிறைய நல்ல ஹெல்ப் பண்ணுவார் அந்த விஷயத்துல. கிழக்கு வாசல் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6க்கு மேல இருந்தது, அதுக்கப்புறம் 10 o'clock இருந்தது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஈவினிங் ஸ்லாட் இருந்தது, இப்போ ஆஃப்டர்நூன் ஸ்லாட் போயிருக்கு. ஸோ இந்த டைம் ஸ்லாட் மாறிட்டே இருக்கு இல்லையா கிழக்கு வாசலுக்கு? அதுக்கான காரணம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, இல்லை ப்ரொடக்ஷன் வந்து அதை அட்ரஸ் பண்ணாங்களா? இல்லை, காரணமா எனக்கு ஒன்றும் ஆக்சுவலி நான் இந்த டிவி இண்டஸ்ட்ரிக்கே புதுசு எனக்கு. ஐ டோன்ட் வாட்ச் சீரியல்ஸ், சாரி. நான் நிறைய வருஷம் ஆச்சு நான் டிவி சீரியல் பார்த்து, ரொம்ப முன்னாடி பார்த்தது தான். அதுக்கப்புறம் சீரியல்ஸ் பார்க்கறது விட்டுட்டேன் நான். ஸோ எனக்கு இந்த ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவு திஸ் டிஆர்பி ஒர்க்ஸ், எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐம் ட்ரைங் டு. எல்லோரும் வந்து எங்கள் குரூப்பில் அந்த ஆர்டிஸ்ட் வந்து லைக் கொஞ்சம் ஐயோ 4 மணி இட்ஸ் நாட் அ குட் ஸ்லாட் அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. எனக்கு தெரியல ஆக்சுவலி அது அப்படியா 4 மணி நல்ல ஸ்லாட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். இல்லைம்மா அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 o'clock ஆன உடனே ஐ திங்க் என்ன சொல்றது, கொஞ்சம் கதை விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சதுமே ஐ திங்க் இட் முதல்ல 10 o'clock வரும்போது பிக் பாஸ் வந்தப்போ டைமிங் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல போல இருக்கு, லைக் 4 o'clock கொடுப்பாங்கன்னு. they were expecting somewhere around 8 or 8:30 வரை prime time அது மாதிரி நினைச்சாங்க போல. பட் 4 o'clock கொடுத்தாங்க. அந்த டைம்ல டிஆர்பியும் இட் வாசன்ட் தட் கிரேட்னு நினைக்கிறேன். அதனால மேபி கொஞ்சம் அந்த மாதிரி டைமிங் கொடுத்துட்டாங்க. நவ் இட்ஸ் பிக்கிங் அப் ஐ திங்க். ரைட். அண்ட் கதாபாத்திரங்களா பார்க்கும்போது ஐ திங்க் லீடே வந்து மேல் லீட் வந்து சஞ்சீவ் அவர்கள் வந்து பண்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இட் லேண்டட் அப் வித் another person. ஸோ அதுக்கான காரணங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா? நீங்க டெஸ்ட் பண்ணும்போது சஞ்சீவ் அவர்கள் தான் இருந்தாங்களா? டெஸ்ட் ஷூட் அப்போ அவர் இருந்தாரு. பட் ஐ திங்க் when we were shooting the promo or something, I think அவர் வெங்கட் வந்தாருன்னு நினைக்கிறேன். அவங்க கமர்ஷியல் ரீசன்ஸ் ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லை என்ன வேணா ரீசன் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஐ ரியலி டோன்ட் நோ. ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த சீரியல்ல வந்து S.A.C. சார் பேசக்கூடிய பல டைலாக்ஸ் வந்து விஜய் அவர்களை குறிக்கிற மாதிரி இருக்கு. தன்னுடைய மகனையே வந்து சொல்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரோ அப்படின்னு பல விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல வந்து போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் சீன் தட். பட் அவரை என்னைக்காவது அந்த மாதிரி விஷயங்கள், அவரை பத்தி வரக்கூடிய கிரிட்டிக்ஸோ இல்லை அவரை பத்தி வரக்கூடிய விஷயங்களை பத்தி செட்ல ஷேர் பண்ணியிருக்காரா, இல்லை உண்மையாலுமே என்ன நடக்குது?
இல்லை அந்த மாதிரிலாம் அவர் ஷேர் பண்ண மாட்டார். நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் அங்கே நடக்கிற விஷயங்களை தான் நாங்கள் டைரக்டரை கிண்டல் பண்ணுறது, எங்கள் ஆர்டிஸ்டோட கிண்டல் பண்ணுறது, இதுதான் ஜென்ரலாக அதுதான் போயிட்டுருக்கோம். அவர் ஷார்ட் அவரோட இது வந்து டே எண்ட்ஸ் ஏர்லி. அவருக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், பட் சாரோட டே எண்ட்ஸ் ஏர்லி. ஸோ ஹி லீவ்ஸ் பை த டைம் வி ஆர் ஃப்ரீ அண்ட் சிட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறதுக்குள்ள அவர் கிளம்பிடுவார். ஸோ பெருசாக ஷேர் பண்ணுறதுக்குன்னு அவ்வளோ இருக்காது, டைம் இருக்காது எங்களுக்கு. ஒன் பர்சன் ஆஃப் ஃப்ரம் மீடியா நீங்கள் யூ கெட்டிங் இன்சைட் யோர் பெர்ஸ்பெக்டிவ் சினிமா வந்து மாறி இருக்கும் இல்லையா? சினிமா முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஸ்டார்டம் ஒரு ஃபேண்டமாக தெரிஞ்சது. இப்போ நம்ம அவங்க கூட திரையை ஷேர் பண்ணும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும் போது எனிதிங் தட் ஹஸ் சேஞ்ச்ட் வித்தின் யூ? யா இல்லை, இட் வாஸ் நெவர் பேட். என்ன சொல்கிறது, இப்போது எல்லாருமே பேசிக்லி இண்டிவிஜுவல்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இது இருந்தது எனக்கு. எல்லாருமே இப்போ யார் வேணா இருக்கட்டும், அவங்க கோலை நோக்கி அவங்கவுங்க பாத்தில் அவங்க போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு சரின்னு படுறது அவங்க பண்ணுறாங்க. அதனால வந்து அது இட் டிடன்ட் சேஞ்ச். ஆனால் என்ன சொல்றது, அந்த வந்து எப்பவுமே இருக்கும். பெரிய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த அட்மிரேஷன் இருக்குது. இப்போ ரம்யா கிருஷ்ணன் மேமோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் ஐ வாஸ் அந்த ஷாட் வந்து காரில் உட்காந்துட்டு இருப்போம். அப்போ ஒரு கான்வர்சேஷன் போகும். அந்த டைமில் ஐ வாஸ் continuously sitting in the car for at least like 30-40 minutes with her. நானும் அவங்களும் மட்டும்தான் இருக்கோம், எங்களுக்கு ஷார்ட் போயிட்டுருக்கு. நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன், என்னடா இது, நம்ம இவங்களை ஸ்க்ரீனில் பார்த்தோம், பாகுபலியில் பார்த்தோம், நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியெல்லாம் இருந்தது. கொஞ்சம் இது நிஜமாக நமக்கு தான் நடக்குதா அப்படிங்கிற ஃபீலிங்லாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஸோ எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். அவங்களோட இன்ட்ராக்ஷன், அவங்க பேசுறது, அவங்க என்ன சொல்றது, அவங்க ஷி வாஸ் வேரிங் அ ப்ளூ சாரி. அப்புறம் சொன்னேன், யூ லுக் ஸ்டன்னிங், ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி. அப்படியா, ப்ளூவா, நல்லா இருக்கா? ஸோ அவங்க இப்போ இந்த யார் காம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்ம எப்படி, அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார், எத்தனை பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த ட்விங்கிள் இன் தி ஐல. ஸோ எவ்ரிபடி இஸ் நார்மல் பர்சன் தான். அவங்க ஷேப் பண்ணிக்கும் போது அவங்க கடந்து வந்த பாதையை தான் அவங்க, தட்ஸ் வை தே பிஹேவ் அ சர்டன் வே. டு சம் பீப்புள் தே ஆர் டிஃப்ரெண்ட், டு சம் பீப்புள் தே ஆர் சம்திங் எல்ஸ். அதனால வந்து இந்த பெர்செப்ஷன் மாறி இருக்கு. ஸ்டார்ஸ்னா எல்லாருமே கிரம்பியா இருப்பாங்க, ஏர்ஸ் இருக்கும் அப்படின்றத மாறி போய் லைக் தேர் ஆல் நார்மல் பீப்புள் ட்ரைங் டு கெட் சம்வேர், அவ்வளோதான். கிழக்கு வாசல்ல வந்து ஒரு சீரியலாக பார்க்கும்போது அந்த மேக்கிங்கே வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருந்திருக்கும். ஒரு சினிமா பண்ணும்போது, ஒரு வெப் சீரிஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2 சீன் 3 சீன் போகிற நேரத்தில் உட்காந்து 5-6 சீன், ஒரு சில டைம் பேங்கிங்னா ஒரு 10 சீன் போகும்போது ஆப்வியஸாக சீன்ஸ் வந்து நம்மளால ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிழக்கு வாசலுக்குள்ளே வந்தக்கப்புறம் வாட் டிட் யூ லேர்ன் த மோஸ்ட்? உங்களுடைய லேர்னிங்ஸாக என்ன இருந்திருக்கு? அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஆஃப் சீரியல் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு? சீரியலில் வந்து டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன உங்களுக்கு டயலாகே நீங்கள் செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். சம்டைம் வெரி ரேர்லி அவங்க வந்து சீன் பேப்பர், அதுவும் கேட்டு தான் வாங்கணும். ஏன்னா சீன் பேப்பர் அவங்களுக்கு வர்றதே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். திஸ் இஸ் அ ஜென்ரல், இது எல்லா சீரியல்ஸுமே நடக்கிறது தான் போல இருக்குது. எனக்கு இட் இஸ் குவைட் நியூ ஃபார் மீ. நான் அப்படி பார்க்கும்போது வந்து அட்லீஸ்ட் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்காவது கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து அங்கே நீங்கள் கேமரா முன்னாடி நிற்கும் போது தான் நீங்கள் வந்து கேட்பீங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்ட்டு. இப்போ தியேட்டர் ப்ளே பண்ணுறப்போ நமக்கு ரிஹர்சல் 1 month ரிஹர்சல் இருக்குது, அங்கே போய் பண்ணுறோம். மூவியில் அந்த டைம் கம்மியாயிடுது, கரெக்ட்? இன்றைக்கி டயலாக் கொடுத்து நாளைக்கு பண்ணோம், அந்த கம்மியாயிடுது. சீரியலில் அதை விட கம்மி. யூ கெட் ஒன்லி 1 ஷாட். அது நீங்கள் அந்த டைம்லேயே பிடிச்சிடணும். அவங்க வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறப்பவே நீங்கள் வந்து பிடிச்சி பண்ணணும். அது வந்து ஐ திங்க் இட் கெட்ஸ் பெட்டர் வித் எக்ஸ்பீரியன்ஸ். பண்ண என்ன சீன் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும்ல. அது ஃபஸ்ட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. 1 more அப்படிலாம் 1 moreக்கெல்லாம் அங்கே டைமே இல்லை. 6-7 சீன் எடுத்தாகணும் ஒரே நாளில். அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. சாருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்பா 1 moreப்பா அப்படின்னு வேறு. என்ன சார் 1 more பண்ணலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு திருப்பி அவருக்கு வந்து என்ன க்ளோஸ்லாம் எடுக்கும்போது வந்து சீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த
கை காமிச்சு இந்த ஆர்டிஸ்ட் இங்க இருக்காங்க, இவங்க இங்க இந்த கேரக்டர் இங்க இருக்கு, இங்க பாருங்க. பாவம் அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா, எனக்கும் ஒரு இனிஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. பட் நவ் ஹி இஸ் வேற லெவல் போயிட்டாரு அவரு. ரைட். அண்ட் ஐ திங்க் நீங்க ஒரு ஃபேமிலியாகவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி சார் வந்து உங்களை வந்து ஃபெஸ்டிவல்ஸா இருக்கட்டும், இல்ல திடீர்னு ட்ரீட்டுக்காக வெளில கூட்டு போறது, இந்த மாதிரி புகைப்படங்களை நாங்க நிறைய சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டீமா வெளில போன அந்த தருணம் பத்தியும் சொல்லுங்க. தொடர்ந்து நிறைய பிக்சர்ஸ் அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்த இல்ல கிரேசியான இருந்த அந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் சொல்லுங்க. நாங்கள் ரீசெண்டாக ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் பெங்களூருக்கு, ஒரு 2-3 days. அவ்வளோதான், ஜஸ்ட் அங்கேயே ஹோட்டல் ரிசார்ட்லேயே இருந்தோம். என்ன சொல்கிறது, ஹீ வாண்டட் டு கெட் அவுட் அண்ட் யூனோ அவர் வந்து தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாரு. அந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த குரூப்போட வெளியில் போனோம் அப்படின்னு நினச்சி ஒரு 2 days வந்து வி ஸ்டேட் அட் பெங்களூர். வி ஹேட் அ குட் டைம். சும்மா ஜென்ரலி கேம்ஸ் விளையாடிட்டு பண்ணிட்டு கேம் பேக். அவரோட கார்ல கூட்டிட்டு போனாருங்களா எல்லாரும். ரைட். இப்போ அந்த செட்டிலேயே உங்களுக்கு செல்ல பிள்ளை இல்லை எனக்கு வந்து வெரி க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தவங்களை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரு கூடயும் பழகுறதுனால எல்லாருமே உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருப்பாங்க. பட் டக்குன்னு ஒரு வைப் சிங்க் ஆகும்ல. வைப் சிங்க் ஆகுறது வந்து அஸ்வினியோட, அவங்க என்னோட மருமகளை பார்வதி பண்றாங்களா, அஸ்வினியோட. நாங்கள் நிறைய ஹிந்தி மூவிஸ் நிறைய பார்ப்போம். நானும் சரி அவங்களும் சரி. நாங்கள் 2 பேரும் ஹார்ட் கோர் ஷாருக் கான் ஃபேன்ஸ். அந்த சிங்க் தான் எங்களுக்கு. நிறைய டைலாக்ஸ்லாம் நாங்கள் வந்து அவர் பாவம் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன், நாங்கள் ஹிந்தியில் ஜோக் அடிச்சு சிரிச்சிட்டு இருப்போம். அது ஏதாவது வேற ஏதோ ஹிந்தி மூவி டைலாக்ஸ் சொல்லி சிரிச்சிட்டு இருப்போம். ஸோ அவங்களோட நல்லா பயங்கர எனக்கு ரேப்போ, இந்த டக்குன்னு இது பண்றதுக்கு. ரைட். அண்ட் அதே மாதிரி உங்களை வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது சரி, அந்த ஒரு சில படங்களோட அந்த கெட்டப்ல பார்க்கும்போதும் ஐ இமீடியட்லி ஃபெல்ட் சம்வேர் ஆர் தி அதர் உங்களுடைய ஃபேஸ் ரெஃபரன்ஸ் வந்து இட்ஸ் லைக் சரண்யா மேம் அப்படின்னு டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா இவங்கள மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஐயோ, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரண்யா மேம் நீங்க சொல்றீங்க, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நிறைய பேர் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ராதிகா மேம்னுவாங்க. ஐயோ, பின்னாடி சில அவங்க இப்போ இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, ராதிகா மேம் பண்ணுறது பார்க்குறோம், சரண்யா மேம் பண்ணுறது பார்க்குறோம். இவங்கெல்லாம் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டர்லாம் எப்படிலாம் அது சப்கான்ஷியஸாக நம்ம மைண்டில் அது உட்காந்துரும். அது எப்போ ஒரு வாட்டி அது வெளியில வரும். அது பார்த்தா அந்த அது மாதிரி இருக்கு, அவங்கள மாதிரி இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு அது ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அவங்க வெரைட்டி நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ அதை தாண்டி எதுவும் பண்ணணும் அப்படின்னா அது எனக்கு தெரியல. இப்போ எப்படி சிவாஜி சார் எவ்வளோ பண்ணிட்டாரு, அதை தாண்டி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதோட சாயல் இருக்கதான் இருக்கும். அந்த மாதிரி வந்து மேபி அதனால இருக்கலாம். சில டைம் அவங்க சொன்னது மாதிரி நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். என் பசங்க கூட சொன்ன, அம்மா அது லவ் டுடேல அவங்க வந்து அந்த பையனை இது பண்றது அதெல்லாம் நீ பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னாங்க. அவங்க பண்ற மாதிரி நான் பண்ற போல இருக்கு அந்த மாதிரி. அவங்க அதே மாதிரி இந்த சீரியல்ல நீங்க பண்ணக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு லுக்கா கொஞ்சம் ஏஜ்டா தெரியணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சில இன்புட்ஸ் வந்து போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் லுக்குக்காக வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அதான் ஒயிட் கிரே ஹேர் பண்றது, அண்ட் காஸ்டியூம்ல பிளவுசஸ் வந்து கொஞ்சம் பழங்காலத்து இந்த மாதிரி பண்றது. வேற என்ன இருக்கு, பெரிய மூக்குத்தி, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அது கிரே ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமா என்ன டெய்லி போடும்போது ஐயோ அப்படின்ட்டு இருக்கோம். பட் அதர்வைஸ் இட்ஸ் ஓகே. ஏன்னா அதுல கிராண்ட்மா இல்லையா, அவங்க வந்து 60 கல்யாணத்தை தானே இதே ஆரம்பிக்குது. ஸோ அதனால அந்த ஒரு சேஞ்சஸ் தான், பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத அப்ரிசியேஷன் அப்படின்னு வந்திருக்கும் இல்லையா, தட் யூ கேன் நெவர் கவுண்ட் ஆனோம், இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்ல நடக்குது, இட்ஸ் வெரி வெரி நைஸ் அப்படின்னு நீங்க ரொம்ப பிளசண்டா ஃபீல் பண்ண ஏதாவது அப்ரிசியேஷன் பத்தி? அப்ரிசியேஷன் இந்தியன் 2ல வேணா ஒரு இது சொல்லலாம். இந்தியன் 2ல என்னோட ஷார்ட் எதுவுமே டைலாக் கிடையாது. எனக்கு எல்லாமே வந்து கண்ணு, என்னோட மூமெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஒரு ஷார்ட் இருக்கும், அந்த இடத்துல ஐ ஹேட் டு ஹோல்ட் சம்படி பை த ஹேண்ட் அண்ட் ட்ராக் பண்ணணும். அது நல்லா போல்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது ஏதோ 2-3 வாட்டி சரியாக வரல. பட் எந்த ஷாட் நல்லா வந்ததோ
அது சார் வந்துட்டு என் முன்னாடி வந்து இப்படி தம்ஸ் அப் காமிச்சாரு சங்கர் சார், இப்படி வந்து தம்ஸ் அப் காமிச்சாரு, இதே பண்ணுங்க எல்லாம். இப்போ ஃபர்தராக கூட இருந்தது, ஏன்னா டெக்னிக்கலி ஆல்சோ சம் திங்ஸ் வர் மிஸ்ஸிங் அதில். அதனால வந்து இட் வாஸ் என்ன சொல்றது, ஒரு 30 செகண்ட்ஸ் ஷார்ட். ஒருத்தர் இப்படி வரணும், ஒருத்தர் இப்படி போகணும், அவங்க பிரியா பவானி சங்கர்ல க்ளோஸ் போய் நிற்கும், அந்த மாதிரி நிறைய 2-3 கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்ததுனால அது ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் போயிட்டு இருந்தது. பட் அவர் சொன்னார், இதே திருப்பி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாட்டேன், இது கரெக்டாக இருக்குது, இது பர்ஃபெக்டாக இருக்குது, டூ திஸ் அப்படின்னாரு. ஸோ தேட் வாஸ் ஒன் திங். அப்புறம் ஜிவிஎம் சார் ஒரு வாட்டி அவரும் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட், அது வரைக்கும் நான் வந்து அவரை பர்சனலாக மீட் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் தான் ரம்யா கிருஷ்ணா மேமோட காரில் உட்காந்துருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஈவன் வித் திஸ் வாஸ் ஃபார் இது குவீன். அதுவும் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் அவங்க யங் வெர்ஷன் ப்ளே பண்ணாங்க, அஞ்சனான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கௌதம் சாரோட பேசும்போது கௌதம் சார் சொன்னாராம், இல்லை ஷீ இஸ் ரியலி வெரி குட், நல்லா இருந்துச்சு அந்த ஷாட் பார்த்து, நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவர் வந்து ஒன்றுமே இதுவே இல்லாமல் when he was doing பாவக்கதைகள், அதில் அவங்க எடிக்கேட்டட் டைரெக்டாக சொல்லி ஜானகி கூப்பிடுங்க, ஐ வாண்ட் ஹர் டு ப்ளே மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஈவன் தட் feels great. Yes, very proud. Right, very nice. And அதே மாதிரி one last question that I wanted to ask you is உங்களுடைய future projects பற்றி கேட்கணும்னு நான் நினச்சிருந்தேன். அடுத்தடுத்து உங்களுடைய லைனப்ஸ் என்னவா இருக்குது, எந்தெந்த சீரீஸ் இல்லை மூவிஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றியும் சொல்லுங்கள். சீரீஸ் வந்து கோலி சோடா 1.5ன்னு ஒன்று வரப்போகுது. அந்த டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஏதோ there are some delays ஏன்னு தெரியல. it should have come out by now. ஆனால் இன்னும் வரல, வரும், சீக்கிரம் வந்துடும். அதுவும் வேற என்ன இருக்குது, வேற மூவிஸ்லாம் எல்லாம் இந்தியன் 2 மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சின்ன, அதில் டைலாக்ஸ் இருக்காது, பட் நான் இருப்பேன், சின்ன போர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வேற எதுவும் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் குட் ப்ராஜெக்ட், அவ்வளோதான், ஸ்டில் வெயிட்டிங். ரைட், ஆல் தி வெரி பெஸ்ட். இந்தியன் 2 ஒரு நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக அந்த படத்துக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உங்களுடைய கதாபாத்திரம் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத இப்போ எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. ரியலி வெயிட்டிங் டு see that and thank you so much. Thank you. Dive into Joy at VGP Marine Kingdom's Holiday Splash. Join the festivities from December 22nd to January 1 with 5 daily shows between 11 a.m. and 5 p.m. Scuba Santa and our delightful mermaids can't wait to share the holiday cheer with you. Make a splash and create merry memories.